Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 13/11/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்னென்ன மாற்றங்கள் 2025 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 2025 அந்த 7 பேர் கொண்ட குழு பரிந்துரைக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2024 கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த அப்டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஷின் பேப்பரை நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இப்போ வாங்க 2025 நீட் எக்ஸாமில் என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது தான். ஜனவரி முதல், அதாவது ஜனவரி 2025 முதல் நுழைவுத் தேர்வுகளில் சீர்திருத்தம். இதில் முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் படிச்சுக்கலாம். இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் குழு சமர்ப்பித்த அறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளன. அதில் நீட் நுழைவுத் தேர்வு முடிந்தவரை ஆன்லைன் மூலம் நடத்தலாம், ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண சொல்லி குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை நீட் தேர்வு மையங்கள் அவுட் சோர்சிங் என்ற முறையில் வழங்காமல் அதன் சொந்த தேர்வு மையங்களையே எண்ணிக்கையை அதிகரித்து நடத்தலாம். ஆன்லைன் தேர்வில் நடத்துறதுல சிக்கல் இருக்குது, ஏன்னா பேனல் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி பரிந்துரைச்சிருக்காங்க. அதில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற போது அதுக்கு பதிலாக ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். அந்த ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு கொஷின் பேப்பர் டிஜிட்டல் முறையில் அனுப்பப்படும், மாணவர்களுக்கு டிஜிட்டல் முறையில் அனுப்பப்படும். அவர்கள் அந்த டிஜிட்டல் முறையில் அனுப்புகிற PDF-ஆக அனுப்பலாம். அதுக்கான பாஸ்வேர்டு இதெல்லாம் பரிந்துரைகள் தான். என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஜனவரியில் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது கொஷின் பேப்பர் PDF அனுப்பிச்சிட்டு அதுக்கான பாஸ்வேர்டை ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுவாங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பாஸ்வேர்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இது இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். என்னங்கிறத நம்ம ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போது ஒன்ஸ் அந்த கொஷின் பேப்பர் PDF-ஐ பாஸ்வேர்டை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர்ஸை மட்டும் OMR விடைத்தாள்களில் குறிப்பிடலாம். இதன் மூலம் விடைத்தாள்கள் பலரின் கைகளுக்கு செல்வது தடுக்கப்படும் அல்லது கணிசமாக குறைக்கப்படும். IIT சேர்க்கைக்கான JEE ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வின் போது உள்ளது போன்று பல நிலைகளில் நீட் தேர்வை நடத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா JEE எக்ஸாம்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் வைஸ் நடக்குது. அந்த மாதிரி ஷிஃப்ட் வைஸாக நடக்க போகுதா அப்படிங்கிறதையும் 4 ஷிஃப்ட் 5 ஷிஃப்ட் வீக், அதாவது 1 வீக் ஃபுல்லாக நீட் எக்ஸாம் நடக்க போகுதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ QT எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக, அதே போல் என்ஜினியரிங் போகிறவங்களுக்கு தனியாக, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தனியாக அவங்களுடைய மேஜர் வைஸ் நடக்குது. 50க்கும் மேற்பட்ட பாடங்களிலிருந்து தேர்வு செய்யும் நிலை உள்ளது. அதை தவிர்த்து மாணவரின் பொது அறிவுத்திறனை சோதிக்கும் வகையில் தேர்வு முறையில் மாற்றி அமைக்கலாம். நுழைவுத் தேர்வுகளின் நிர்வாகம் முழுமையாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இப்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்க வேண்டும். நுழைவுத் தேர்வு
தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமையில் NTA ஒப்பந்த ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைத்து கன்சால்டேட்டட் பேல இருக்கிற ஸ்டாஃப்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டு பர்மனன்ட் ஸ்டாஃபினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதோடு திறன்மிக்க நீண்ட காலம் பணியாற்றும் ஊழியர்களில் NTAவில் இடம்பெறுவது அவசியம் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் உயர்நிலைக்குழு அளித்துள்ளது. சரி, இப்போது இதெல்லாம் முக்கியமான பரிந்துரைகள். இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் குழு சமர்ப்பித்த அந்த பரிந்துரைகள். இதில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது ஜனவரி 2025 தெரிய வரும். அதுக்கு முன்னரே ஏதாவது தகவல் தெரியுது அப்படின்னாலும் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம உடனுக்குடனே அப்டேட் கொடுத்துருவோம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் எந்தவித சர்ச்சைகளோ அல்லது முறைகேடுகளோ நிகழாத வகையில் வரும் 2025 ஜனவரி முதல் சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள உள்ளது. இந்த சீர்திருத்தங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த மாநில அரசுகளின் ஆதரவை மத்திய அரசு கோரியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர்களின் சேர்க்கை, நீட், பொது பல்கலைக்கழகம் அதாவது QUT எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் உதவி பேராசிரியர் நெட் எக்ஸாம், இந்த மாதிரியான தேர்வுகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்காக இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வர உள்ளது. 2025 என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜனவரி 2025 தெரிய வரும். இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சீர்திருத்தங்கள் மத்திய அரசு மேற்கொள்கிறது. அந்த முக்கியமான பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்டோம். கடந்த மே மாதம் லாஸ்ட் இயர் 2025 மே 5 நடந்த அந்த இளநிலை நீட் தேர்வின் போது சில முறைகேடுகள் நடந்தது. பீகாரில் ஒரு சில இடங்கள்லையும் அதே போல் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள்லையும் வினாத்தாள் கசிந்த விவகாரம் இதெல்லாம் பெரிய சர்ச்சையாக இருந்தது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த 7 பேர் கொண்ட இஸ்ரோனுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட அந்த குழு பரிந்துரைத்த அந்த பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஜனவரி 2025 நம்மளுக்கு தெரிய வரும். அதற்கு முன்பாகவே எந்த ஒரு தகவல் கிடைச்சிது அப்படின்னாலும் உடனடியாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆன்லைன் மோட்லேயும் இருக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கோச்சிங் சென்டரில் அவங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லி நீங்கள் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் கேட்டுக்குங்க. அதே போல் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க ஆன்லைன் மோடில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதை முடிச்சுட்டு மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா OMRல தனியாக அதை செட் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போத் ஆன்லைன் மோட் அண்ட் ஆஃப்லைன் மோட் ரெண்டுலேயும் நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் தயாராகிடுவீங்க. ஆஃப்லைன் மோடில் எழுதணும் எக்ஸாம் வர்றது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதுக்கும் தயாராக இருப்பீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு JEE மாடலில் உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாக எக்ஸாம் நடக்கும். கொஷின் பேப்பர் டிஜிட்டலில் PDF-ஆக சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இருக்கலாம். அந்த பாஸ்வேர்டை ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் OMR சீட்டை மட்டும் தனியாக செட் பண்ணுற மாதிரியான மாற்றங்கள்லாம் வருவதற்கு நிறைய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத நம்ம ஜனவரி 2025 பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு போய் சேர்ற மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.